ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் வீட்டில் பணமழை கொட்ட வேண்டுமா? அப்போ வடகிழக்கு மூலையில் இந்த ஒரு பொருளை மட்டும் மறைச்சி வைங்க. நம் வீட்டில் பணமழை பெய்ய வேண்டும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே இருக்க பலரோட ஆசையாக இருக்குங்க. செல்வம் சேர வேண்டும் என்றால் முதல்ல அதற்கு கடினமாக உழைக்கணும். உழைப்பதன் மூலமாக மட்டுமே நாம் செல்வத்தை ஈட்ட முடியுங்க. ஆனால் ஒரு சிலர் மிகவும் கடினமாக உழைப்பாங்க. ஏன் வருடம் முழுவதும் உழைத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களிடம் பணமும் செல்வதும் தங்குவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் வெள்ளிக்கிழமை மாலையில் 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணமழை பெய்யுங்க. அதனால் இன்று இந்த பரிகாரத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்தி பூஜை செய்வதற்கான அனைத்து விஷயங்களையும் தயார் செஞ்சு முடிச்சுவிட்டு ஒரு கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா வெள்ளி கிண்ணம் எடுத்துக்கொண்டு அதில் அரிசி, சர்க்கரை, உப்பு போன்ற பொருட்களை சம அளவு கலந்து நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு குத்தூசியை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கியவாறு குத்தி வச்சுக்கோங்க. பின் தெய்வத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு கிண்ணத்தை கையில் வச்சுக்கொண்டு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படி இல்லையா மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சு உங்களோட பிரார்த்தனைகளை கூறி எங்கள் வீட்டில் செல்வம் சேர வேண்டும், பணம் கையில் தங்க வேண்டும் என்று மன உருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை முடித்தவுடன் நாம் வைத்திருக்கும் கிண்ணத்தை உங்களது வீட்டில் மறைவாக இருக்கும் மூளை பகுதியில் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வைக்கின்ற மூளை தென்மேற்கு மூலையா அப்படி இல்லையா வடகிழக்கு மூலையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இன்னும் 2 மடங்காக அதிகரிக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமைகளை கூட செய்யலாங்க. அப்படி இல்லையா தினசரி கூட இதை செஞ்சுட்டு வரலாங்க. இதனால உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிப்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்யும்போது முழு மனசோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல பலன் கொடுக்குங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் 1000 பரிகாரம் செஞ்சாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்காதுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.